வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் அண்ணாமலை அவர்கள் இணைந்தால் எதிர்வரக்கூடிய அரசியல் களத்தில் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் தலைவராக அண்ணாமலை அவர்கள்தான் இருப்பார். அதிமுகவில் கிராமப்புற நிர்வாகிகள் சுமார் 50 பேர் அண்ணாமலைக்கு ஆதரவுகளையும் கடிதங்களையும் கொடுத்துள்ளார்கள். அதிமுகவில் இணைவதை தவிர அண்ணாமலை அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. புதிதாக பாஜகவில் இருந்து ராஜினாமா செய்து வெளியாகி தற்பொழுது புதிதாக ஒரு இயக்கத்தை தொடங்கியுள்ளார். மேலும் அந்த இயக்கத்தை வளர்ப்பதை விட அவர் அதிமுகவில் இணைந்து ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களை அதிமுகவையும் வழிநடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பான வழியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் உருவாக்கி தருவார். ஏனென்றால் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் கடுமையான கோபமும் விரக்தியும் இருக்கிறது. வருகின்ற இடைத்தேர்தலில் அண்ணாமலையுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்து பணியாற்றும் பொழுது அதிமுக வெற்றியடைந்தால் நிச்சயம் அதற்கு முழுமையான காரணம் அண்ணாமலையாகத்தான் இருக்கக்கூடும் என்று தொண்டர்களும் மக்களும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்தபடியாக அண்ணாமலையை கொண்டு வர முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்று அரசியலை உருவாக்கும் நோக்கத்துடன் எல்லாமே தற்பொழுது களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிக்காதவர்கள் கூட அண்ணாமலையின் வருகையால் நிச்சயம் அதிமுகவில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் அமையும். கூட்டமாக பெரும் படையுடன் தாவேகாவின் பக்கம் செல்லக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகளை தடுத்து நிறுத்துவதற்கு இதுதான் ஒரே வழி. நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் துரோகிகள் தான் செல்லக்கூடியவர்கள் என்பதை தெரிவிக்கிறார். ஆனால் எதற்காக செல்கிறார்கள், என்ன காரணம் என்பதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமியால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எடப்பாடிக்கு அடுத்ததாக அதிமுகவில் இளம் தலைமுறையினர்கள் ஜென்சி பசங்களுக்கான வாய்ப்புகளை அதிமுக உருவாக்குகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பணத்தை வைத்துதான் எடப்பாடி அரசியலை நடத்துகிறார். பார்ட்டி ஃபண்ட் அதிமுகவில் இருக்கிறதா? களத்தில் திமுகவை தோற்கடித்து தாவேக ஆட்சியை அமைத்திருக்கிறது என்றால் சாதி சமய ரீதியாக பணத்தை வைத்து அரசியல் நடத்தாமல் இளைஞர்களை வைத்தே அரசியலை நடத்தி விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். அதேபோல் அண்ணாமலைக்கும் வாய்ப்புகள் வரும். எடப்பாடி இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அண்ணாமலை அதிமுகவில் இணைவதும் தலைவர் பதவி கொடுப்பதும் சரியா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை